அதுதான் அந்த திருச்சி பாலு ஒரு நல்ல கமெண்ட் அழகாக ஒன்று போட்டிருந்தாரு. ஒரு நல்ல அழகான ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ரங்கநாதனை பார்க்க போகும்போது அங்கே நிறைய பேர் காரை வந்து தடுப்பாங்க. தடுக்கிறவங்க வந்து ஒரு இதை சொல்லுவாங்க, இது இது ஒரு லைசன்ஸ் எடு, ஆர்சி புக்கு எடுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா கடைசியில் காசை கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் பைத்தியக்காரனாக இருப்பாங்கிறத வேற நல்ல வார்த்தையில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. அவனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன குட்டி கதை தான் சொல்லணும். சின்ன கதை தான், ரொம்ப பெரிய கதை இல்லை. ஒரு யானை குளிச்சு விட்டு அது வந்து விநாயகரை வழிபடுறதுக்கு போனது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுகிய பாலத்தை கடந்து தான் விநாயகர் கோயிலுக்கு போனோம். அப்போ யானை வந்து பாலத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது பாதி பாலத்தை தாண்டி போயிட்டு எதிர வந்து மலத்தில் உருண்டுக்கிட்டு ஒரு பன்னி வந்தது. அது வந்து நேரடியாக வந்துச்சு. அது பாலத்தில் எதிர வந்துட்டு, ஆனால் யானை வந்து இப்போ விநாயகரை தரிசனம் பண்ண போகிறதுக்கு தயாராக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த யானையை தாண்டி இந்த இது போகணுன்னா கண்டிப்பாக உரசும். சின்ன பாலம், நெருக்கடியான பாலம், கண்டிப்பாக யானைக்கு மேலே அது காலில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது உரசிட்டு போயிடும். ஆனால் அது மலத்தில் உருண்டுட்டு வந்திருக்கு. யானை அப்படியே நின்று யோசிக்கும். யானை நின்று யோசிக்கிறத பார்த்த உடனே இந்த பன்னிக்கு வந்து திமிர் ரொம்ப அதிகமாக, என்னை பார்த்த உடனே நடுங்கி நிற்கிறது யானை அப்படின்னுச்சு. உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சரி எப்படியும் கண்டிப்பாக அது வரத்தான் போகுது, கண்டிப்பாக நம்மளை உரசிடும், நம்ம அதெல்லாம் பின்னாடி வந்தோடனே அது ரிவர்ஸில் பேக்கில் வந்துட்டு அப்படியே பின்பக்கமாக நடந்து யானை வந்துட்டு, உடனே அந்த பன்னி நினைச்சுது, ஆஹா பாத்தியா என்னை பார்த்து இந்த யானையே பின் வாங்கிட்டு பாரு, இந்தா போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. யானை நேரே போய் பாலத்துக்கு வெளியே வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு, பாத்தியா இப்படி இருக்கணும், நீ என்ன ஓரமாக நின்றுக்க, பார்த்துக்க, இந்த பயம் இருக்கட்டும் உனக்குன்னு சொல்லிட்டு பண்ணி போனதாக ஒரு கதையை வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நான் கேட்டிருக்கேன். கிருபானந்த வாரியார் சொன்ன கதைன்னு நினைக்கிறேன், இருக்கலாம். அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அண்ணாமலை ஒரு சிங்கம். அவர் வந்து அந்த அண்ணாமலையால் அனுப்பி வைக்கப்பட்டவர், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷம் ஒரு இது கிடைச்சிருக்கு. அதை பாதுகாத்துக்க வேண்டியதும் அவரை பயன்படுத்த வேண்டியதும் நம்ம தான்.